வணக்கம். ஏப்ரல் 24ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஏப்ரல் 23ஆம் தேதி நிஃப்டி 0.7% அதிகரித்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 3,300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,400 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 1,200 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு ஏப்ரல் 24ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: நெஸ்லே, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எஸ்பிஐ கார்டு, எல்என்டி டெக்னாலஜி, டெக் மஹிந்திரா, எம்ஃபசிஸ், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், லாரஸ் லேப்ஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மற்றும் ஏசிசி. நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் நேற்று கிரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. தொடர்ச்சியாக 7வது நாள் நேற்று கிரீனில் க்ளோஸ் ஆகியிருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சென்சர் டேலண்ட் ஸ்பிரிண்ட் என்ற நிறுவனத்தை என்எஸ்சி கிட்டேருந்து வாங்குவதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவுடைய ஐபிஓ குறித்தான அப்டேட் என்டிடிவி ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்காங்க. 15,000 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது தாமதம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்போ சொல்லியிருக்காங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். முன்ன எதிர்பார்த்தது மே 2025 அது கொண்டு வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறதுனால அது தாமதமாக வரும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவுடைய முழு நிதியாண்டு 2024 வருவாய் 21,352 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரித்தது. நெட் ப்ராஃபிட் 1,511 கோடி ரூபாயாக இருந்தது. இது முழு நிதியாண்டு 2024 இயர் ஆன் இயர் 12% அதிகரித்தது. ஐஷர் மோட்டர்ஸ் நேற்று இன்ட்ராடேல 3% வீழ்ச்சியை பார்த்தது. ராயல் என்ஃபீல்டு பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி தான் ஐஷர் மோட்டர்ஸ். மணி கண்ட்ரோல் அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, மத்திய அரசு இறக்குமதி வரியை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஹார்லே டேவிட்சன் பைக்ஸ் போன்ற வாகனங்களுக்கு அவங்க இம்போர்ட் டேக்ஸை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க இந்தியா. ஸோ அதில் ஹார்லே டேவிட்சன் பைக்ஸ், அதாவது 705 சிசி அல்லது அதற்கு மேலே இருக்கக்கூடிய பைக்ஸுடைய இம்போர்ட் டேக்ஸை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஐஷர் மோட்டர்ஸ் போன்ற கம்பெனிக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் மற்றும் சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ₹8.25. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 345 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 59% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 311 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4,608 கோடி ரூபாய். போன வருடம் இதே காட்டில் 3,927 கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்த ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4,575 கோடி ரூபாய். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல்: நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 823 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 587 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 54% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்த நெட் ப்ராஃபிட் 557 கோடி ரூபாய். தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹11 அறிவிச்சிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல்: ரெக்கார்ட் இன்னும் அறிவிக்கல டிவிடெண்டுக்கானது, அது பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது ஸ்டாண்டலோன் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 292 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 568 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.25%, போன குவார்ட்டரில் 1.32% இருந்தது. நெட் என்பிஏ 0.36%, போன குவார்ட்டரில் 0.41% இருந்தது. 361 WAM டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹6. குவார்ட்டர்லி ரிசல்ட் என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்தது. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 820 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. பிவிபி வெஞ்சர்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க 56% ஸ்டேக் வாங்குறாங்க. ஆப்டிமஸ் ஆன்காலஜி பிரைவேட் லிமிடெட்டில் ஹெல்த் கேர் செக்டரை சார்ந்த நிறுவனம், குறிப்பாக ஆன்காலஜி கேரில் இருக்கிறாங்க. 55 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அவங்க முதலீடு செய்கிறாங்க. இந்த 56% ஸ்டேக்குக்கு 76% ஸ்டேக்காக உயர்த்த இருக்கிறாங்க வரும் சில ஆண்டுகளில்.
ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் பெங்களூருல நிலம் வாங்கி இருக்கிறாங்க. அங்கே அவங்களுடைய ப்ராஜெக்ட் அமைக்க இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வழியாக 200 கோடியிலிருந்து 250 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ். பாடம் காட்டன் யான் ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாயாக மாற்றுறாங்க. மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 30 ரூபாய். இந்த டிவிடெண்ட் அல்லாமல் ஸ்பெஷல் டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. அது கூடுதலாக 30 ரூபாய். ஸோ ஒட்டுமொத்தமாக 60 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 27. என்பிசிசி அவங்களுக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய அப்டேட் கிட்டத்தட்ட 65 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்தெல்லாம் கிடைச்சிருக்கு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் ஒடிசா, நால்சார் யூனிவர்சிட்டி ஆஃப் லா ஹைதராபாத், மூன்றாவது சேவா பாரதி கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க என்பிசிசி. ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்கு. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. 13.13 லட்சம் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் இது. எல்டிஐ மைண்ட்ரி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 45 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க எல்டிஐ மைண்ட்ரி. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 1128 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 9772 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. டேட்டா நமக்கு கிடைத்தது என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து. வேஸ்கான் இன்ஜினியர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது கோவா மாநிலத்தில். ராயல் ரைட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 225 கோடி ரூபாய். அரபிந்தோ ஃபார்மா தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. சில லியூக்கியமியா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க அரபிந்தோ ஃபார்மா. பாரத் ஃபோர்ஜ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. பாரத் ஃபோர்ஜ் வந்து 100% ஸ்டேக் வாங்குறாங்க ஏஏஎம் இந்தியா மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெடில். இதற்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. டால்மியா பாரத் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். Q4க்கான இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 4091 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 439 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு. முழு நிதியாண்டு 2025 இன்கம் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 13,980 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 699 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% விழுந்திருக்கு. பிபிசிஎல் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க ஜிபிஎஸ் ரெனியூபிள்ஸுடன். எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்? இந்தியாவில் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆலை அமைப்பதற்காகத்தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சர். ஏற்கனவே 8லிருந்து 10 ஆலை அமைப்பதற்கான திட்டத்தில் இருக்கிறாங்க. எங்கெல்லாம் அமைக்க இருக்கிறாங்க? பீகார், ஒடிசா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் மற்றும் வெஸ்ட் பெங்கால் மாநிலங்களில் அமைக்க இருக்கிறாங்க அடுத்த சில ஆண்டுகளில். பனேஷியா பயோடெக் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. யூனிசெஃப் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்குது. ஓரல் போலியோ வேக்சின்ஸ்க்கான ஆர்டர் இது. அதோடைய மதிப்பு 127 கோடி ரூபாய். குஜராத் ஹோட்டல்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. மகாராஷ்டிராவில் அவங்களோட புது ஹோட்டலை திறக்க இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் இது அவங்களுடைய 14வது ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ். தைரோகேர் டெக்னாலஜிஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 21 ரூபாய். குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 187 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 22 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. டிப்ஸ் மியூசிக் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. முழு நிதி ஆண்டிற்கான ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 310 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 29% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 167 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. Q4க்கு மட்டும் பார்க்கும்போது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 79 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 31 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. வெண்ட் இந்தியா லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபாய். ராஜேஷ் பவர் சர்வீசஸ் புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸுடைய அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. யார்கிட்டருந்து சொல்லலாம், அரசு கிட்டேருந்து கிடைத்த கான்ட்ராக்ட், இன்ஸ்டிடியூஷனல் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்த மதிப்பு 1116 கோடி ரூபாய். ஸ்விக்கி கம்பெனிக்கு ஆம்பிட் கேபிட்டல் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் அவங்க செல் கொடுத்துருக்கிறது சொல்லியிருப்பது வந்து போட்டி அதிகமாக இருக்குது இந்த செக்டரில். எதிர்பார்க்குற டார்கெட் 310, மேலும் 20% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க ஆம்பிட் கேபிட்டல். இன்டர்நேஷனல் டிராவல் ஹவுஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 5 ரூபாய் 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்டர்நேஷனல் டிராவல் ஹவுஸ். EFC லிமிடெட் புதிதாக கிடைத்த ஆர்டருடைய அப்டேட் 183 கோடி ரூபாய்க்கான ஆர்டர். யார்கிட்ட சொல்லலை, லீடிங் இந்தியன் MNCன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. ராலிஸ் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் 50 பைசா. மோதிலால் ஓஸ்வால் சில கம்பெனிகளுக்கு அவங்களுடைய ரேட்டிங் டார்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. HCL டெக்னாலஜிஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்குற டார்கெட் 1800. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியலுக்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் 335.
ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 775. சிஎன்டிஎல்எம்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 600 ரூபாய். சோனா பிஎல்டபிள்யூ நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. க்ளோசிங் பேசிஸில் 6% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் அதற்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டெஸ்லா தான். டெஸ்லாவுடைய ஒரு மாடலுடைய உற்பத்தி மறுபடியும் அதிகரிச்சிருக்கு. மாடல் ஒய் அப்படின்ற அந்த உற்பத்தியை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த வாகனத்துடையது. இது அதிகரித்ததுனால சோனா பிஎல்டபிள்யூக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம்னு புரோக்கிங் நிறுவனமான இன்வெஸ்டெக் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. சோனா பிஎல்டபிள்யூடைய வருவாயில் 18-20% டெஸ்லாவிலிருந்து தான் வருதுன்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த மணி கண்ட்ரோல் செய்தியில். இன்வெஸ்டெக் சோனா பிஎல்டபிள்யூக்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 590. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிடும்போது 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க இன்வெஸ்டெக். ஒட்டுமொத்தமாக 18 அனலிஸ்ட் சோனா பிஎல்டபிள்யூக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 13 பேர் பை ரெக்கமெண்டேஷனும் 3 பேர் ஹோல்டு ரெக்கமெண்டேஷனும் 2 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் வழங்கியிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஆப்டெக் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 300% வால்யூம் அதிகரிப்பு. வர்தமான் ஸ்டீல்ஸ் 20% ஷேர் பிரைஸும் 145% வால்யூம் அதிகரிப்பு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 8% அதிகரித்தது, 900% வால்யூம் அதிகரித்தது. டிசிஎக்ஸ் சிஸ்டம்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 217% வால்யூம் அதிகரிப்பு. சாய்ஸ் இன்டர்நேஷனல் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 500% வால்யூம் அதிகரிப்பு. ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம், 8% அதிகரித்தது, கிட்டத்தட்ட 400% வால்யூம் அதிகரிப்பு. கோஃபோஜ் 6% உயர்ந்தது, 370% வால்யூம் அதிகரிப்பு. மோதிலால் ஓஸ்வால் 6% ஷேர் பிரைஸும் 318% வால்யூம் அதிகரிப்பு. சோனா பிஎல்டபிள்யூ 6% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 350% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜேகே பேங்க் 10% வீழ்ச்சி, 1087% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ ஸ்டார் 6% சரிந்தது, 219% அதிகரித்தது வால்யூம். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 5% வீழ்ச்சி, 400% வால்யூம் அதிகரிப்பு. என்ஏசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் 5% சரிந்தது, 1265% வால்யூம் அதிகரிப்பு. ஆவாஸ் ஃபினான்ஷியர் 5% வீழ்ச்சி, 125% அதிகரித்தது வால்யூம். முத்தூட் ஃபினான்ஸ் 4% வீழ்ச்சி, 120% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.